தொடர்ச்சியாக தற்பொழுது இன்னும் சில நிமிடங்களில் நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆக்சிங் 4 திட்டத்தினுடைய அந்த பயணம் என்பது தொடங்க போக இருக்கிறது. குறிப்பாக இந்திய விண்வெளி வீரர் முதன்முறையாக சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி மையத்திற்கு செல்ல இருப்பதன் காரணமாக ஒரு பெரிய எதிர்பார்ப்பு 41 ஆண்டுகள் கழித்து இந்தியா முழுவதும் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக நம்மளோடு பேசுவதற்கு மூத்த விஞ்ஞானி திரு பாண்டியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். எவ்வளவு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்தியா முழுவதும் ஏற்பட்டிருக்கு. 40 ஆண்டுகள் கழித்து நடைபெறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பயண திட்டம் எப்படி பாக்குறீங்க சார்? இது இந்த குரூப் கேப்டன் சுக்லாவோட விண்வெளி பயணம் வந்து இந்திய விண்வெளி வரலாற்றில் வேறு முக்கியமான மைல்ஸ்டோன்னே சொல்லலாம். அவர் செய்யக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, உலக அளவில் உள்ள எல்லா மக்களுக்கும் அவர் பயன்படக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் அவர் நடத்த போறாரு. அது மாத்திரம் இல்லை, இன்னைக்கு வந்து அவர் போகும்போது நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் கொடுத்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரோட ஸ்டூடெண்ட் இன்னைக்கு இல்லை, அவங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் போன பிறகு ஸ்டூடெண்ட்ஸ் கூட பிரைம் மினிஸ்டர் கூட ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி லீடர்ஸ் கூட எல்லாம் அவங்க பேச போறாங்க. This gives a lot of inspiration for younger generation. இது வந்து ஒரு வெரி முக்கியமான ஒரு மைல்ஸ்டோன் இந்த இந்திய விண்வெளி பயணத்தில். சார், இப்போ 12/1 தொடங்குறதுல இருந்து என்னென்ன நடக்கும், 28 மணி நேரம் எடுத்துக்கொள்வதற்கான பிரதான காரணம் என்ன சார்? ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து இக்னைட் பண்ணுவாங்க கிரவுண்ட்லேயே. அது கிட்டத்தட்ட ஒரு 158 செகண்ட் பர்ன் ஆகும். அதுக்கு பிறகு வந்து ஒரு 258 செகண்ட் வந்து செகண்ட் ஸ்டேஜ் பர்ன் ஆகும். அப்போ அதுக்கு பிறகு வந்து அந்த ரெக்கர்டு வெலாசிட்டியோட அந்த ஆர்பிட்டில், அதாவது இந்த பார்க்கிங் ஆர்பிட்னு சொல்லுவாங்க, அந்த பார்க்கிங் ஆர்பிட்டில் வந்து இந்த குரூ மாடுல், அந்த டிராகன் ஃப்ளைட்டோட மாடுல் வந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. இன்ஜெக்ட் பண்ண பிறகு அதோட ராக்கெட்டோட வேலையெல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கிட்டத்தட்ட 28,000 km/h அந்த ஸ்பீடில் போயிட்டுருக்கு. இது வந்து இப்போ இவங்க வந்து அந்த ஆர்பிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய ப்ரிப்பரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கும். அந்த ஓரியன்டேஷன், இந்த ஆர்பிட்டில் போகணும், எந்த ஓரியன்டேஷனில் இருக்குது, எந்த வெலாசிட்டியில் நம்ம போயிட்டுருக்கோம், அதை போய் சேர்றதுக்கு எந்த வெலாசிட்டியில் போகணும். பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், 28,000 km/h ஸ்பீடில் போயிட்டுருக்கு. அந்த இதில் போய் நம்ம இதை வந்து டாக்கிங் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த டிஃப்ரென்ஷியல் வெலாசிட்டி சொல்லுவாங்க, அதாவது டிராகன் குரூ மாடலுக்கும் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கும் உள்ள ஸ்பீடு வித்தியாசம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும். புரியுதுங்களா? படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்து அந்த டிஃப்ரென்ஸ் வெலாசிட்டி வந்து 1 or 2 cm/s. பாருங்க, நீங்கள் வந்து சென்டிமீட்டர்/செகண்டுக்கு அளவுக்கு வந்த பிறகு தான் அதுக்கு பிறகு அவங்களுடைய அந்த டாக்கிங் ப்ராசஸ் வந்து தொடங்கும். ஸோ அது வரையும் வந்து இப்போ அந்த பர்டிகுலர் ஆர்பிட்டில் போய் அந்த இன்க்ளினேஷனில் போய் அந்த ஸ்பீடுக்கு போய் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த 28 hours தேவைப்படும். சார், இப்போ நம்ம ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சி மூலிமா நாமளும் அந்த டாக்கிங்கை வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அது வெற்றிகரமாக நிறைவேற்றிருக்கோம். அதுலேயும் 28,000 km ஸ்பீடுங்களா? அதையும் எப்படி கம்பேர் பண்ணலாம் சார்? அதே ஸ்பீடில் தான் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இப்போ 400 km இருக்குன்னா அதில் வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து 28,000 to 29,000 km/h ஸ்பீடில் தான் போகும். அதே தான் இந்த ஸ்பேடெக்ஸில் நம்மளுடைய 2 சேட்டலைட் போட்டோம் இல்லைங்களா? 2 சேட்டலைட்டும் இப்போ நம்ம அதை நாளைக்கு நம்மளுடைய ககன்யான் போய் அது போல் செய்யணும் செய்யும். அதுக்காக தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்பிட்டில் போடுறோம். அதாவது இப்போ ஒரு ஆர்பிட்டில் ஃபஸ்ட்டு பிரைமரி சேட்டலைட் போயிட்டுருக்கோம், இன்னொரு ஆர்பிட்டில் வந்து இந்த 2வது போய் டாக் பண்ணக்கூடிய சேட்டலைட் போயிட்டுருக்கோம். அதே போல் அந்த ஆர்பிட், அந்த இன்க்ளினேஷன் அந்த இதுக்கு கொண்டு வரணும். அது வந்து ஒரே ஷாட்டில் நடக்காது. நிறைய ஏன்னா ஒவ்வொரு இன்ஸ்டன்ட்லேயும் நம்ம எந்த வெலாசிட்டியில் போகிறோம், எந்த இன்க்ளினேஷனில் இருக்கணுங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி ஃபைன் டியூன் பண்ணி ஓரியன்டேஷனை சேஞ்ச் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலன்ட் டு நம்ம ஸ்பேடெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஈக்குவலன்ட் இது போல் ஸ்பேஸ் டாக்கிங் தான். சரி, குறிப்பா இதுல என்னென்ன ஆராய்ச்சிகள் இஸ்ரோ தரப்புல இருந்து மேற்கொள்ள இருக்கிறாங்க? குறிப்பா இந்த ஆராய்ச்சிகள் எப்படிப்பட்ட பலனை வந்து நம்மளுடைய இஸ்ரோவுக்கு வந்து கிடைக்க போகிறது? ஏன்னா இப்போ இந்த 7 விதமான ஆராய்ச்சிகள்ல பல தானியங்கள்லாம் கொண்டு போயிருக்காரா அப்படிங்கிற ஒரு தகவல்லாம் சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட ஆராய்ச்சிகள் சார்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சுபான்ஷு சுக்லா வந்து குரூப் கேப்டன் சுபான்ஷு சுக்லா வந்து 7 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறாரு. இது வந்து இப்போ இந்தியாவிலேருந்து இப்போ டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து
அட்வான்ஸ்டு ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பயோடெக்னாலஜி ரிலேட்டட் இது. அந்த இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்ன போல் அவங்க அந்த இப்போ சாலட் சீடு, இந்த ஆல்கே வந்து அங்கே வந்து இதில் கொண்டு போய் டெவலப் பண்ண முடியுமா, அது எப்படி க்ரோத் ஆகுது மைக்ரோ கிராவிட்டி கண்டிஷனில். அது போல் பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ண போகிறாங்கன்னா, இப்போ ஒரு சில ஆர்கானிசம் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியேஷன், இந்த செர்னோபைல் ஆக்சிடென்ட் கேள்விப்பட்டீங்க இல்லையா, நியூக்ளியர் ரேடியேஷன் இருந்துச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி ரஷ்யாவில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் அழிஞ்சிச்சு. ஆனால் சில ஆர்கானிசம் வந்து அதை ரீட்டைன் பண்ணி அந்த ரேடியேஷனையும் தாங்கி கொண்டு அது சர்வே ஆயிடுச்சு. அதுபோல் அந்த ஆர்கானிசம் வந்து இப்போ ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போனால் எப்படி அது ரியாக்ட் ஆகுது, எப்படி சர்வே ஆகுது அப்படிங்கிறது ஒன்று. இப்போ நியூட்ரியன்ட் ஃபுட்டு க்ரோத்து, அதாவது சில இந்த சாலட் சீடை வந்து இங்கே கொண்டு போய் எப்படி வளருது அங்கே, அதை மறுபடியும் இந்தியாவுக்கு கொண்டு வந்து தரையில் வந்து அதை வளர்க்கும்போது அது எப்படி க்ரோத் ஆகுது. அப்புறம் இது வந்து ரிப்பீட்டடாக நடக்கும். அது போல் வந்து இதோட பயன்கள் என்ன அப்படின்னா, லாங் ஸ்பேஸ் டியூரேஷன். இப்போ மார்ஸுக்கெல்லாம் போகிறான்னு வச்சுங்க, கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அந்த 1 வருஷத்து இதில் வந்து அவங்க எல்லாத்துக்கும் அவங்க ஃபுட்டு எடுத்துகிட்டு போக முடியாது. அங்கேயே க்ரோத் பண்ணி, அங்கேயே அந்த பிளான்ட் எல்லாம் டெவலப் பண்ணி அதை வந்து அவங்க அஸ்ட்ரோநாட் வந்து ஃபுட்டாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியுமா. அதுபோல் அதுக்குள்ள அந்த சீட்ஸு, அதுக்குள்ள பிளான்ட்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. பாக்டீரியல் க்ரோத் எல்லாம் எப்படி வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு. இப்போ இன்ஃபேக்ட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 எக்ஸ்பெரிமெண்ட் இப்போ இந்த அஸ்ட்ரோநாட்லாம் சேர்ந்து செய்ய போகிறாங்க. 35 கண்ட்ரிலேருந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் கன்சீவ் பண்ணி இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. அதில் வந்து நம்ம ககன்நாட்ஸ் வந்து 7 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறாரு. அவர் வந்து சில எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது இல்லாமல் வேறு சில எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அவர் 5 எக்ஸ்பெரிமெண்ட்டில் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இப்படி இந்த கேன்சர் செல்லெல்லாம் எப்படி வந்து அங்கே வந்து க்ரோத் ஆகுது, எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது டியூ டு ரேடியேஷன், அதுபோல் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல்லேருந்து உள்ள எக்ஸ்பெரிமெண்ட்லேயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு. இதெல்லாம் வந்து இப்போ முக்கியமான எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது நமக்கு மாத்திரம் இல்லை, இது வேர்ல்டுக்கே வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும். சார், தொடர்ச்சியாக பேசலாம். இன்னும் 9 நிமிடங்களில் ஸ்பான்சி சுக்லா அவர்களுடைய பயணம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரமிக்க வைக்கக்கூடிய அந்த தருணமாக நெருங்கி கொண்டிருக்கிறது.